வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு முக்கியமான நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஒரு முக்கிய பிரமுகர் எமது கலையத்துக்கு வந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கனடாவில் இயங்குகின்ற அனைத்துலக தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற ஒரு ஆய்வு மாநாடு, தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறவிருக்கிறது. அதனை ஏற்பாடு செய்கின்ற அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர், எமது தாயகத்தின் ஒரு பிள்ளை, கனடா வாழ் செயற்பாட்டாளர் நிமால் விநாயகமூர்த்தி அவர்களை இன்று நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேர்களே. இப்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கையில் எடுத்திருக்கின்றீர்கள். உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாடு மாதிரி ஒன்றை நடத்துவதற்கு. எனக்கு தெரியும், 1970களில் இங்கும் அப்படி ஒன்று நடந்தது. உண்மையில் முதலில் எனக்கு உங்களுடைய அந்த அமைப்பை பற்றி சற்று விளக்குங்கள். அதில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதன் பின்னர் நாம் இந்த மாநாட்டை பற்றி பேசுவோம். நிச்சயமாக நன்றி இந்த வாய்ப்பை அளித்ததற்கு வீரகேசரி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும். அதாவது அனைத்துலக தமிழர் பேரவை 2024 டிசம்பர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை அடிப்படையாக கொண்டு ஒரு குளோபல் அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் ஈழத்தமிழரை வலிமையடை செய்வது, அதாவது எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈழம் தமிழர்ஸ் இந்த கோர் ஆப்ஜெக்டிவ். அதுல குறிப்பாக ஈழத்தமிழர்களின் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் உதவியுடன் செய்வதாகத்தான் முக்கியமான நோக்கம். அதாவது வலிமையடை செய்வது அல்லது பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவது என்பது நாங்கள் நிவாரணம் கொடுக்கறதில்லை. கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அவையில் ஒரு வல்லமை உள்ள சமூகமாக, உழைத்து வாழும் சமூகமாக நமது சமூகம் மேம்படுவதற்குரிய வேலை வாய்ப்புகள் திட்டங்களை முன்னெடுப்பது. அதே நேரத்தில் நாங்கள் உலகம் பூராவும் பிறந்து வாழுகிறோம். நாங்களுக்கு ஒரு குளோபல் நெட்வொர்க் எங்களுக்குள்ள கிரியேட் பண்ணப்பட வேணும். அது பியாண்ட் ஈழம் தமிழர்ஸ், ஈழத்தமிழர்களையும் தாண்டி நாங்கள் எப்படி உலக தமிழர்களாக ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக இருந்தால்தான் ஒருவருக்கு ஒருவர் உதவிகளாக இருக்கும். இப்போ இலங்கையில நாங்கள் சிறிய தொகையில வாழுற தமிழர்களுக்கு உலகத்தமிழராக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கும் போது நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் கிரியேட் பண்ணப்படும் என்றதை நாங்கள் பிலீவ் பண்றோம். ஸோ அதாவது நாங்கள் எம்பவர்மெண்ட் என்று சொல்லிக்கல, முக்கியமாக நாங்கள் பொருளாதார ரீதியான மேம்படுத்தலாக இருந்தால் கூட தேவையேற்பட்ட இடங்களில் நாங்கள் தேவையான விடயங்களை, உதாரணத்துக்கு நாங்கள் அரசியல் செயல்பாடோ அரசியல் தீர்மானங்களோ செயல்படுத்த போவதில்லை. தேவையான இடங்களில் அரசியல் எம்பவர்மெண்ட் செய்வோம். தேவையேற்பட்டால் நாங்கள் ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறோம். ஸோ அந்த சமூகத்துக்கு தேவையான எம்பவர்மெண்ட். ஸோ நாங்கள் அந்த வகையில் தொடங்கி சிறு சிறு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம். பெரிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு வரோம். அது நாங்கள் 1.5 வருடம் தான் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு, அப்போ அதுகள் ஒரு செயல் வடிவத்துக்கு வர்றதுக்கு குறுகிய காலம் எடுக்கும். பிரம்மாண்டமான செயல் வடிவத்துக்கு வர்றதுக்கு அதை விட நாங்கள் அங்காங்கே சிறிய முயற்சிகளை செய்து கொண்டு வரோம். இறுதியாக நடந்த இந்த வெள்ள அழிவுக்குள்ளேயே நாங்களும் கணிசமான மலையாளம் உட்பட நாங்களும் சில உதவிகளை செய்திருந்த நாங்கள். அதை விட வேலை வாய்ப்புகள் சார்ந்து புலம்பெயர் மக்களின் அணிதிரட்டி உதவியை செய்து கொண்டு வரோம். ஸோ இந்த இதே இடத்தில், அதாவது உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு, நாங்கள் உலகத்தமிழரோட நாங்கள் எப்படி நாங்கள் இணைந்து வாழலாம், ஒரு குளோபல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலாம். மற்றது நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை நாங்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அறிவியல் ரீதியில மேம்படுத்த வேணும் சமூகத்தை. அறிவியல் தளங்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாநாட்டில் ஈழத்தை பொறுத்தவரையில அல்லது வடகிழக்கு பொறுத்தவரையில 3 யூனிவர்சிட்டிகளும் எங்களோட இணைஞ்சு செயல்படுகிறோம். அந்த 3 யூனிவர்சிட்டியிலும் இருந்து பேராசிரியர்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். எங்களுடைய ஆய்வரங்கு குழுவுக்கு இல்லை. ஆய்வரங்கு குழுவில் 16 பேராசிரியர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் தான் வர்ற கட்டுரைகளை ரிவ்யூ பண்றதும், எந்த கட்டுரைகள் நாங்கள் இந்த மகாநாட்டுக்கு பொருத்தமானதாக தேர்ந்தெடுக்கிற விடயங்களை அந்த 16 பேர் கொண்ட ஒரு ஆய்வரங்க குழு இருக்குது. அந்த ஆய்வரங்க குழுவுக்கு தமிழ்நாட்டில இருந்து 5 பேராசிரியர் வைக்கணும், இலங்கையில இருந்து 5 பேராசிரியர் வைக்கணும், மற்ற நாடுகளில் இருந்தும் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அதுக்குள்ள தமிழ் வரலாறு போன்றவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான பொருளாதார பிரமசாரிகளும் அதுக்குள்ள எக்ஸ்பர்ட்டும் இருக்கிறார்கள். இந்த குழுவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தான் தலைமை தாங்குகிறார். ஓகே, இப்போது இந்த தமிழராட்சி ஆய்வு மாநாடு இதனை நடத்துவதற்கு உங்களுக்கு
உந்திய காரணம் என்ன, அதன் கட்டமைப்பு ரீதியாக எப்படி செய்யப்படுகிறீர்கள், பேப்பர்ஸ் எப்படி நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள், அது தொடர்பான விளக்கம் ஒன்றை. நிச்சயமாக. அதாவது இந்த மகாநாடு வந்து நாங்கள் உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு இது ஏன் செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்து தந்ததென்றால், அனைத்துலக தமிழர் பேரவை வந்து கடந்த வருடம் வந்து வடகிழக்கின் மேம்பாடு சார்ந்த ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி இருந்தோம் கனடாவில். ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது, நல்ல ஒரு விடயங்கள் நிறைவேறினது. அப்போ அந்த ரெஸ்பான்ஸை வச்சுக்கொண்டு நமக்கு நாங்கள் எமது அனைத்துலக தமிழர் பேரவை இயக்குநர் சபைகளில் உரையாடிய போது நாங்கள் ஒரு உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு ஒன்று நடத்த வேண்டும். அதாவது உலக தமிழராட்சி மாநாடுகள் பல நடந்திருக்கின்றன. ஆனால் அவைகளில் ஒன்றுதான் இலங்கையில் நடந்தது. யாழ்ப்பாணத்தில் 74ஆம் ஆண்டுக்கு நடந்ததுக்கு பிறகு ஈழத்தமிழர்களால் ஒரு ஒருங்கமைச்ச ஒரு மகாநாடு நடக்கவில்லை. ஸோ ஆகவே நாங்கள் இந்த மகாநாடு ஒன்றை நாங்கள் ஈழத்தமிழர்கள் தலைமை தாங்கி அதை எல்லாரும் இணைத்து, அதாவது நாங்கள் தந்த உலகத்தமிழாய்வு மகாநாடு தானே எல்லா இடமும் வரையறுக்க முடியாது. அப்படி ஒரு இதை ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு வழிநடத்தல் குழுவையும் நாங்கள் அனைத்துலக தமிழர் பேரவையையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறார்கள், இங்கே இருந்தும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் துணைவேந்தர் அந்த அமைப்புக்கு, அதாவது வழிநடத்தல் குழுவில் துணைத் தலைவராக இருக்கிறார். கனடாவில் உள்ள திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு துணைத் தலைவராக இருக்கிறார். நான் வழிநடத்தல் குழுவின் தலைவராக இயங்குகிறேன். இன்னும் மற்ற நாடுகளில் இருந்தும் அனைத்துலக தமிழர் சார்ந்தவையும் மற்றவைகளும் வந்து அதில் உறுப்பினர்களாக செயற்படுகிறார்கள். நாங்கள் ஒரு ஆய்வரங்க குழு ஒரு முக்கியமான விடயம், ஒரு ஆராய்ச்சி மாநாட்டில் ஆய்வரங்க குழு மிக முக்கியமானபடியால் ஒரு குழுவை அமைத்தோம். ஏற்பாடுகள் கனடாவில் நடைபெறுகிறது. இது அனைத்துலக தமிழர் பேரவையும் கனடாவை தலைமையகமாக கொண்டு இயங்குவது. இது ஒரு உலக தமிழ் அமைப்பு தான். ஸோ இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய இல்லை, ஆனால் அந்த உலக தமிழர் அமைப்பாக வளர்ச்சி அடைகிறது. ரிசர்ச் பேப்பர்ஸ் பத்திரிகை அந்த ஆய்வுகளை எப்படி கோரினீர்கள், எப்படி அதற்கான ரெஸ்பான்ஸ் கிடைத்தது உங்களுக்கு? நாங்கள் ஏப்ரல் மாதம் இதுக்கான கட்டுரை சுருக்கங்களை கேட்டிருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷன்களை, அதாவது ஒரு கட்டுரையாளர் முதல்ல வந்து கட்டுரை சுருக்கத்தை தர வேண்டும். ஸோ அது கூடுதலாக ஆய்வில் உள்ளவர்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இந்த பேராசிரியர்களுக்கும் அது விளங்கிக் கொள்ளும். அது தங்களுக்குரிய லாங்குவேஜ்ல வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அந்த அதை நாங்கள் ஏப்ரல்ல வந்து கோரியிருந்தாங்க. கோரும்போது, அதாவது மகாநாட்டின் உலக தமிழாய்வு மகாநாடு, அந்த மகாநாட்டின் தலைப்பு வந்து செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். ஸோ செய்யறிவு உலகன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு என்று பயன்படுத்தினார்கள். நாங்கள் இதுல வந்து அதை செய்யறிவு, செயற்கை அறிவு என்று நாங்கள் இந்த யுகத்தில தமிழர்கள் எப்படி நாங்கள் எம்ஏ அப்ளை பண்ணி இந்த யுகத்தில செய்யறிவோடு சேர்ந்து எப்படி தமிழும் நிலைக்க வேணும் என்ற அடிப்படையில இந்த மகாநாட்டை உருவாக்கினாங்க. அதுல 5 வகைகளாக நாங்கள் பிரித்து நாங்கள் கட்டுரை தலைப்புகளை வந்து, ஒன்று வந்து செய்யறிவும் தமிழரும், அடுத்தது வந்து தமிழரும் தமிழர் வாழ்வியலும் வரலாறும், தமிழரும் பொருண்மைய மேம்பாடும் அல்லது பொருண்மைய வரலாறு, தமிழர்களுடைய பொருண்மைய வரலாறு, எப்படி தமிழர்கள் பொருளாதார ரீதியா தங்களை கடந்த காலங்களில் தங்களை வளர்த்து கொண்டு வந்த வரலாறு. அதோட தமிழரின் மெய்ப்பொருளியலும் மிக முக்கியமான ஒரு விடயம். தமிழரின் பொருளியலை பற்றிய ஆய்வுகள். அடுத்தது வடகிழக்கு மேம்பாடு. பிரத்யோகமாக நாங்கள் அதை ஒரு தனி டாபிக்காக, அதாவது உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு வந்து கடந்த 30 வருட போராட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது. ஸோ ஆகவே வடகிழக்கு மேம்பாட்டுக்கும் ஒரு தனி டாபிக். அப்போ ஒவ்வொரு டாபிக்குக்கும் நாங்கள் கோரினாங்கள். அது சார்ந்து எங்களுக்கு 497 கட்டுரை சுருக்கங்கள் வந்தது. அதில் நாங்கள் ஒரிஜினலாக வந்து 60 எடுப்போம் என்று தான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் 497 வந்தது அப்புறம் எங்களை 60க்கு அதை லிமிட் பண்ணலாம் போச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 105 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதிலும் வந்து வைக்கிற கண்டிஷனை சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 31 முழுமையான கட்டுரை எங்களுக்கு தர வேணும். அந்த கட்டுரையின் தரத்தை வச்சு தான் அந்த மகாநாட்டில் அந்த கட்டுரையை படிப்பதற்கு நாங்கள் எமது ஆய்வரங்க குழு வந்து ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் 80 கட்டுரைகளை தெரிவு செய்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும்? அதாவது வந்து அக்டோபர் 15 to 18 மட்டும் இந்த மகாநாடு நடக்கும். கூடுதலானாக்கள் அங்கே வருவார்கள். ஏன்னா இலங்கை இந்தியாவிலிருந்து 20 பேருக்கு முதல் தெரிவு செய்கிற 20 பேருக்கு நாங்கள் பயணச்சீட்டுகளை, ஸோ இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு பயணச்சீட்டுகளை வழங்க, அதாவது 20 செலக்ட் பண்ணப்படும். இல்லை, அதை விட கூட தான் செலக்ட் பண்ணப்படும். அதை
மினிமம் 20 மினிமம் 20 பேருக்கு பயணச்சீட்டுகள். அதுக்கும் மேற்பட்டு சில பேப்பர்கள் நாங்கள் தெரிவு செய்தால் அதை நாங்கள் ஓன் செலவில் வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவைகள் காணொலி மூலம் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ஒரு ஃபண்டை வந்து நாங்கள் ஆதரவு தளத்தில் கனேடிய பொதுமக்கள்கிட்ட இருந்த தமிழர்கள்கிட்ட இருந்தோ அல்லது எங்களுக்கு ஆதரவானவர்களிடம் இருந்து இதுக்கான நிதியை திரட்டித்தான் இந்த நிகழ்வு நடக்கணும். அதே மாதிரி நாங்கள் உலக தமிழ் ஆய்வு அதிகம் பாரபட்சம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலும் இருந்து 20 பேருக்கு நாங்கள் முதல் 20 பேருக்கு நாங்கள் பயண ஒழுங்குகளை நாங்கள் எங்களுடைய செலவிலேயே நாங்கள் அதை இந்த குழுவின் சார்பில் அதை செய்வோம். அதை விட உலகம் பூராம் இருந்து எங்களுக்கு 13 நாடுகள்ல இருந்து கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, மொரிஷியஸ் இருக்குது, அப்படி மற்றபடி ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இருந்தது. இந்த மகாநாட்டில் அந்த இடங்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கல. சில வேலை எங்களுடைய அறிவித்தல்கள் வந்து அந்த அளவுக்கு அதை ரிலீஸ் பண்ணலையோ தெரியல. ஆனால் நிச்சயமா நாங்கள் முயற்சிக்கிறோம். அந்த மொரிஷியஸ்ல இருந்து வந்திருக்குது. அப்ப மற்ற நாடுகள்ல இருந்து எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கே இருந்து யாராவது கெஸ்டா அழைக்கலாம் என்ற உரையாடல் எங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. 80 நாள் வரையில இருக்கிறது. நிச்சயமா இருக்கிற முயற்சிப்போம். நாங்கள் முதன்மையாக தமிழ்நாட்டில இருந்தும் இலங்கையில இருந்தும் அரசியல் தலைவர்களையும் தமிழ் தலைவர்களையும் அழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பயணம் அமைந்திருந்தது. நானும் இந்த அமைப்பில் உள்ள என்னுடைய ஏற்பாட்டாளரும் மற்றது இங்கே உள்ள திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்துதான் இந்த இலங்கை இந்தியாவில் உள்ள அழைப்பினர் அமைச்சு நல்ல வரவேற்பு இருக்கிறது. பலரும் கலந்து கொள்கின்றனர். குறிப்பாக இங்கே உள்ள 3 யூனிவர்சிட்டி துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களை அழைத்திருக்கிறோம். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி 3 துணைவேந்தர்களையும் அழைத்திருக்கின்றோம். அவர்களும் நல்ல ஒரு ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அனைத்துலக தமிழருடைய செயற்பாடுகள் ஒரு அறிவியல் சார்ந்த தளத்தில் நாங்கள் என்னத்தை செய்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். ஒரு கேள்வி கேட்டால் இது ஏன் செய்கிறீர்கள், என்னத்துக்கு செய்கிறீர்கள் என்றால் இந்த ஆய்வின் அடிப்படையில், இந்த தரவின் அடிப்படையில தான் நாங்கள் ஒரு திட்டத்தை அந்த 3 நாட்களும் என்ன நடக்கும் என்றது நிச்சயமாக இது உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு. அதாவது கல்வியாளர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வந்து அங்க வாசிப்பார்கள், பிரசன்ட் பண்ணுவார்கள். அது ஒன்றுக்கும் மேற்பட்ட அரங்கில் நடைபெறும். முதல் நாள் ஒரு ஆரம்ப நிகழ்வு ஒன்று நடைபெறும். அதுல சமூகமும் கலந்து கொள்ளும். அதாவது இந்த மகாநாட்டின் முழு நோக்கமுமே தனிய கல்வியல் மகாநாடு மட்டுமில்லை, இந்த கல்வியாளர்கள் மகாநாட்டோட நாங்கள் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி சேர்ந்த தமிழ் சமூகம் வந்து இதுல ஈடுபட வேணும், அதுல பங்கு பெற்ற வேணும். அப்பதான் அது ஒரு சமூகத்துக்கான விடயமாக இருக்கும். முதல் நாள் ஒரு ஆரம்ப நிகழ்வு ஒன்று 15ஆம் தேதி காலையில் நடைபெறும். திரும்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அரங்குகளில் கட்டுரை வாசிக்கிற நிகழ்வு நடைபெறும். திரும்ப மறுநாளும் காலையில் இருந்து கட்டுரை வாசிக்கிற நாள் நடைபெறும். 2வது நாள் 16ஆம் தேதி ஈவினிங் வந்து உலகம் பூரா இருந்து வந்தவர்களும் ஏற்பாட்டு குழுவுமாக சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி குளோபல் தமிழ் நெட்வொர்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்றால் எல்லா நாடுகளிலும் இருந்து வந்து ஃப்ரீயா ஒரு இன்ஃபார்மலா நின்று ஒரு ஆள் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் பண்ண நாங்கள் முழுக்க வேற நாடுகளில் இருந்து வந்து நிகழ்வை பார்த்துட்டு போறதுல அந்த ஒரு குளோபல் எம்பவர்மெண்ட் வராது. ஸோ ஒரு நாள் நாங்கள் ஃப்ரீயா நாங்கள் ஒவ்வொரு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு நாங்கள் ஒரு இன்ஃபார்மல் டின்னர் ஒன்று எடுக்கிற குளோபல் தமிழ் நெட்வொர்க் டின்னர் ஒன்றை செய்திருக்கிறோம். அடுத்தது சனிக்கிழமை காலமே திரும்பவும் கிழமை போல கட்டுரைகளை சமர்ப்பிக்கிற அல்லது கட்டுரைகளை வாசிக்கிற நிகழ்வு காலையில இருந்து ஆரம்பமாகி ஒரு மாலை 5 மணி அளவில் நிறுத்தப்படும். அதன் இரவு வந்து சனிக்கிழமை 17ஆம் தேதி இரவு வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகளான ஒரு நிகழ்வு. அதில் ஒரு 500 700 பேர் வரை எங்களுடைய சமூக தமிழர்கள் வந்து கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ தான் கல்வியாளர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்த பல தமிழர்களும் இங்கே உள்ள கனடாவில் வாழும் தமிழர்களோட ஒரு கலெக்டரை ஒரு சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஒரு கலை தமிழ் அடையாளத்தை நாங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும். சண்டே மார்னிங் வந்து இந்த மகாநாட்டின் முடிவரங்கம் நடைபெறும். அதில் வந்து ஆய்வாளர்களும் ஆய்வரங்க குழுவினர் ஏற்பாட்டு குழுவினரும் சேர்ந்து இந்த நிகழ்வை பற்றி நடந்து முடிஞ்ச மகாநாட்டு விடயங்களை பற்றி ஆராய்வினம் அதில் மதிப்பிடுவார்கள். திரும்ப நாங்கள் இந்த மகாநாடை தொடர்ந்து செய்ய போறோம் என்றால் அதை பற்றியும் அதில்
பேசுவார்கள். அடுத்தது அந்தண்டு 18ஆம் தேதி காலையில முடிவரங்கள் இருந்தால் மாலை வந்து அனைத்துலக தமிழர் பேரவையின் 2வது வருடாந்த டின்னர் நைட் நடைபெறும். அதோட இந்த நிகழ்வு வந்து இனிதே நடைபெறும். இதுக்கு பிறகு சில வேளை வெளிநாட்டில இருந்து வந்தவர்களோட சில குறுகிய சந்திப்புகள் தேவைக்கேற்ப நடக்கலாம். பட் இவ்வளவு தான் எங்களோட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அந்த தெரிவு செய்யப்பட போகும் 80 பேப்பர்ஸ்களில் சிறந்த 3 தெரிவு அப்படி எதுவும் நடக்காது. இப்போது நீங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்ததாக கூறுகிறீர்கள். அதை பற்றி சென்று விளக்க முடியுமா? தமிழார்வலர்களுக்கும் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சொல்லிகளை சில பல விடுபட்டிருக்கலாம். முக்கிய அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அழைப்பு வருகினமோ இல்லையோ தெரிய அவையோட நாங்கள் நேரடியாக சந்தித்து நாங்கள் அதில் கொடுத்திருக்கிறோம். இங்கேயும் வந்து நாங்கள் 3 கட்சிகளை சேர்ந்த வடகிழக்கில் 3 கட்சிகளும் பிளஸ் மலையகம் சேர்ந்த கட்சி மலையகத்தில் உள்ள தமிழர்கள் சார்ந்த கட்சிகளுக்கும் இங்க உள்ள முக்கிய தமிழ் தேசிய பரப்பில் செயல்படும் 3 கட்சிகளுக்கும் சார்ந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் அந்த இடத்துல நாங்கள் கொடுத்திருக்கோம். இந்த 10 நாட்களாக அதுதான் நடந்தது இங்க. ஆமா, நிச்சயமா கொடுத்திருக்கோம். ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா ஏற்றுக்கொண்டீங்க. வருவது அவைக்கு விசா எடுக்கணும், ஆர்வம் இருக்கணும், அது அடுத்தது. எங்களுக்கென்ற ஒரு கடமை இருக்குது. நாங்கள் தமிழர் சமூகம் சார்ந்து செய்கிறோம். ஸோ தமிழர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள், தமிழர்கள் என்று சொல்லி பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் நிச்சயமா இதில் கலந்து கொண்டால் அதுக்கான முழு அங்கீகாரம் இருக்கும். ஒரு தரம் அதை மறக்க இல்லை, இன்விடேஷன் வேண்டாம்னு சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளவு பேராளர்கள் பங்கேற்பார்கள்? 500க்கும் மேற்பட்டோர். அதான் சொன்னேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இப்போ கட்டுரைகள் சமர்ப்பிக்கிற நேரத்தில் ஒரு அறிவியல் தலை சார்ந்தவர்கள் தான் பங்கு பெற்றார். ஆனால் ஓப்பனிங் செரிமோனியில் ஒரு 250 பேருக்கு குறையாமல் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அடுத்தது அந்த கலை இரவில் வந்து 500 இருந்து 100 பேர் வரை கலந்து கொள்வார் என்ற ஒரு திட்டமிடல் நடைபெறுகிறது. மற்றது அனைத்துலக தமிழர் பேரவையின் இரவு, அதாவது டின்னர், செகண்ட் ஆனுவல் டின்னர் இவெண்டில் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார் என்ற திட்டமிடல் தான் இதுவரைக்கும் இருக்கிறது. இனி அடுத்த இருக்கிற 80 நாளுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. என்ன ஃபீட்பேக் சமூகத்திலிருந்து வருது என்பதை பொறுத்து மாற்றங்கள் நடைபெறும். இதற்கு உங்களுக்கு கனடிய வாழ் இலங்கை புலம்பெயர் மக்களின் ஆதரவு, அதே போன்று கனேடிய அரசாங்கத்தின் ஆதரவு அது எப்படி இருக்கிறது? இப்போ கனேடிய நிச்சயமாக நல்ல வரவேற்பாக இருக்கிறது. கனேடிய அரசாங்கத்தின் எங்களுக்கு வரவேற்போ அல்லது ஆதரவான பொறுத்த வரையில் நிச்சயமாக அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து கணிசமானவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிகழ்வில் ஏதோ ஒரு நாள் 4 நாள் நிகழ்வில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேண்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்த்து செய்திகள் தருவார்கள். ஈவன் கனடிய பிரைம் மினிஸ்டரில் இருந்தே நாங்கள் வாழ்த்து செய்தி கட்டாயம் பெறும். ஏன்டாக கடந்த வருடம் எங்களுக்கு கிடைச்சபடியே இந்த முறை வராமல் இருக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதுக்கு மேற்பட்டு இதுக்கான பெருந்தொகையான நிதியை நாங்கள் கனேடிய தமிழர் சமூகத்திட்ட வர்த்தக சமூகத்திட்ட இருந்து தான் இதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே அந்த பணத்தை தந்து கணிசமான ஆதரவு இருக்கிறன்றதை பொறுத்தில் எங்களுக்கு ஒரு உலகத்தமிழ் ஆய்வு மகாநாட்டுக்கு முழுமையான ஆதரவு இருக்குது என்பது தான். மற்ற சில அமைப்புகள், தமிழ் அமைப்புகளும் எங்களுக்கு இதில் முன் வந்து எங்களோட இணைந்து செயற்படுகிறார்கள். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி என்ற ஒரு தலைப்பு உங்களுடைய 5 தலைப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இதனை பற்றி பேசும்போது நாம் உண்மையில் இப்போது வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அபிவிருத்தி அடைய வேண்டியிருக்கிறது. தொழில் வாய்ப்புகள், முதலீடுகள் வர வேண்டியிருக்கிறது. கனடாவில் இருந்து கூட முதலீடுகளை செய்வது பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இருக்கின்ற கனடிய உயர்ஸ்தானிகர் வடக்குக்கு செல்கிறார், முதலீடுகளை பற்றி பேசுகிறார். இதனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த தலைப்பிலிருந்து சற்று வெளியே சென்று கேட்கிறேன். நிச்சயமாக வந்து நாங்கள் அனைத்துலக தமிழர் பேரவையும் புலம்பெயர் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணுறோம். முடிந்த அளவு இந்த தேசத்தை, வடகிழக்கு தேசத்தை கட்டியெழுப்புறதுக்கு நீங்கள் முதலீடுகளை செய்யுங்கள். ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குதான். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய இங்கே இப்போ இலங்கை அரசியல் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெடியான அரசியல் இல்லை. கட்சிகள் மாறினாலே சில வேளை காட்சிகள் மாறும் மாதிரி ஒரு ஹை ரிஸ்கான ஒரு சாதாரணமாக ஒரு 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 தனியாக ஒரு ரிட்டர்னை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை. அதுக்கு சான்ஸ் தான் வெரி லோ. ஆனால் எங்களோட தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய கடமை இருக்குது. அந்த அடியில் நாங்கள் இப்போது நீங்கள் செய்வதும் அப்படி ஒன்றுதான். ஒரு ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது
வடகிழக்கு மேம்படைக்குள்ள இலங்கையும் மேம்படும், இலங்கையின் ஜிடிபியும் கூடும், அது தவிர்க்க முடியாத. அதனால தான் நீங்கள் ஒரு தலைப்பை நீங்கள் இதில் உட்படுத்தினீர்கள். நிச்சயமாக அதை எப்படி நாங்கள் மேம்படுத்தலாம், என்னென்ன துறைகளில் கொண்டு வரலாம், அதே நேரத்தில் நாங்கள் புலம்பெயர் மக்களின் முதலீடுகளையும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கொண்டு வரதுக்குரிய திட்டமிடல்களும் அதை பற்றிய கலந்துரையாடலும் நடந்து. இறுதியாக இப்போது இந்த ஆய்வுகள் சுய விமர்சனங்கள் குறைந்து கொண்டு செல்கிறதா என்ற கேள்வி வருகிறது. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடன் ஸ்கிரீனோடைய எல்லோரும் இருக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்களா, புது விடயங்களை நியூ நாலேஜை ப்ரொடக்ட்ஸ் என்ற கேள்வி வருகிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறீர்கள், அதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 500 பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த மக்களினுடைய அந்த ஆய்வு ரீதியான அவர்களுடைய அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு திசையை காட்டுகிறதா? ஆய்வுகள் குறைந்து கொண்டு செல்வதாகத்தான் இப்போது கருத்து. நிச்சயமாக வந்து ஆய்வுகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் காலத்துக்கு காலம். ஒரே விடயத்துக்கு கூட சில வேளை 100 வருடங்களுக்கு முந்தைய ஆய்வோ அல்லது 50 வருடங்களுக்கு முந்தைய ஆய்வுல இன்னொரு அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த விடயத்தை ஆராய்க்குன்னு ஒரு புது நிகழ்ச்சி. ஒரு காலத்துல நாங்கள் பேனையும் கொப்பியோடு இருந்தோம், கல்குலேட்டர் வந்துச்சுது, கம்ப்யூட்டர் வந்துச்சுது, இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து. அப்ப இந்த மகாநாட்டின தலைப்பை பார்த்தீங்கன்னாலே இன்றைய உலகத்துல நாங்கள் எப்படி தமிழர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்திலே எப்படி நாங்கள் எங்களை தக்க வைக்கிறது, எப்படி தமிழை நாங்கள் தக்க வைக்கிறது, நாங்கள் தமிழை தக்க வைச்சாதான் தமிழர்களாக இருக்கலாம். அப்ப அந்த தமிழ் என்ற மொழியும் வந்து எல்லா விடையிலும் அன்றாட வாழ்வியலுக்கான ஒரு மொழியாக இது நாங்கள் ஆய்வுகளின் ஊடாக இதை நாங்கள் மேம்படுத்த வேணும். நிச்சயமாக இதுல 497 கட்டுரைகள் தலைப்புகள் வந்தது மிகவும் ஆய்வுகளில் ஆர்வத்தை காட்டுகின்றது. அதுல கிட்டத்தட்ட 180 ஆய்வு கட்டுரைகள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்தன. இலங்கையிலிருந்து 247 கட்டுரைகள் தலைப்புகள் இலங்கையிலிருந்து வந்திருந்தன. ஸோ நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆய்வாளர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். தங்களுடைய ஆய்வுகளை வந்து ஒரு உலக தரத்தோட ஒரு உலக பிளாட்ஃபார்மில், அதாவது குளோபல் பிளாட்ஃபார்மில் வந்து தங்களுடைய ஆய்வுகளை வந்து கட்டுரைகளை படிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அனைத்து உலக தமிழர் பேர்கள். இறுதியாக உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த ஆய்வு மாநாடு தொடர்பாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கான சந்தர்ப்பம்? நிச்சயமாக இந்த மகாநாட்டுக்கு 13 நாடுகளிலிருந்து கட்டுரை சுருக்கங்கள் வந்தது எங்களுக்கு உலகம் பூராக இருந்து வந்த ஒரு ஆதரவை காட்டுகிறது. மேலும் இந்த மகாநாட்டுக்கு ஏதோ ஒரு வழியில் நீங்களும் பலர் ஐரோப்பா நாடுகளை போல நாடுகளில் இருக்கிறவர்கள் நேரடியாக வந்து கூட கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு கணிசமான குறிப்பிட்ட நாட்களுக்கு முதலேயே இன்றையில இருந்து கூட 84 நாட்களுக்கிட்ட இருக்கிறது. அக்டோபர் 15 18 மட்டும் இந்த மகாநாடு. நேரடியாக பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் கூட காணொலியூடாக நாங்கள் இதை ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணுவோம், லைவ் ஸ்ட்ரீம் செய்வோம். அதனூடாகவும் பார்த்து நீங்கள் உங்களோட அனைத்துலக தமிழர் பேரவைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். இதை பற்றிய முழுமையான விவரங்களை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு globalchannelconference.org என்ற வெப்சைட்ல வந்து நாங்கள் நாளாந்தமோ நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம். globalchannelconference.org. ஓகே, நன்றி. நினைக்கிறேன் சகல விடயங்களையும் கூறிவிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய இந்த அனைத்துலக தமிழர் பேரவையின் இந்த உலக தமிழராட்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெறவும், தமிழ் பேசும் மக்களின் உலக வாழ் தமிழ் பேசும் மக்களின் விடயங்களை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான ஒரு களமாக அமையட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருந்த வீரகேசரி நிர்வாகத்திற்கும் இந்த கலந்துரையாடலை சிறப்பாக செய்தவங்களுக்கும் எனது நன்றி, நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்